பாரம்பரிய கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில டிவிகே வேட்பாளர்கள் முன்னிலை நிலவரம் கிடைச்சிட்டு இருந்தது. இது வெறும் தேர்தல் வெற்றி மட்டும் கிடையாது, மாற்றத்திற்காக காத்திருந்த ஒட்டுமொத்த தமிழர்களோட எதிர்பார்ப்புன்னே நம்ம சொல்லலாம். வரலாறு எப்போதுமே ஒரே நேர்கோட்டுல போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா அது சில நேரங்கள்ல மிகப்பெரிய ஒரு புயலை சந்திக்கும். அந்த புயல் இன்னைக்கு தமிழக அரசியல்லையே ஒட்டுமொத்தமா புரட்டி போட்டிருக்கு. திராவிட கோட்டை என்று சொல்லப்பட்ட தமிழகத்துல இன்னைக்கு ஒரு புதிய கட்சியோட கொடி உயர பறக்க தொடங்கி இருக்கு. அது தமிழக வெற்றி கழகத்தோட கொடி. சில வருஷங்களுக்கு முன்னாடி விஜய் அரசியலுக்கு வருவாரா, அப்படியே அரசியலுக்கு வந்தாலும் அவர் நீடிச்சு இருப்பாரா அப்படின்னு பேசினவங்க அதிக பேர். ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை விஜய் அவர்கள் தமிழகத்தோட அரியணையவே கைப்பற்றி இருக்காங்க. முதல் முறையா ஓட்டு போட போறவங்க, வயதானவங்க, மாற்றத்திற்காக காத்திருந்த எல்லாத்துக்குமான கேள்விக்கும் 2026 தேர்தல் ஒரு பதிலா அமைஞ்சிருக்கு. காலையில 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஸ்டார்ட் பண்ண நொடியில இருந்தே தமிழகம் ஸ்தம்பிச்சு போச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா யாரு வெற்றி பெறுவா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு சுற்றோட முடிவிலும் ஆச்சரியமான பதில்களும் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இதுல அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களே இந்த அலையில தடுமாறி போனாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப நிலவரப்படி 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டிவிகே முன்னிலை வகித்துக்கிட்டு இருக்கு. தமிழகத்தோட அடுத்த முதல்வராக நடிகர் விஜய் அவர்கள் தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். புதிய ஆட்சி மாற்றம் நடக்கிறது முக்கியம் கிடையாது. இந்த ஆட்சி மாற்றத்தால மக்களோட வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பா இருக்குது. புதிய சகாப்தம் தொடங்கி இருக்குது, புதிய வரலாறு எழுதப்பட்டிருக்குது. இந்த ஆட்சி மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். உங்கள் சிஜி பார்த்தா.